ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ஆமா கரெக்ட், நீங்கள் ப்ரிவியூவில் பார்க்குறீங்களா இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் ரீல்ஸ் வீடியோ டீம் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். ஸோ அதையும் ஆளில் போட்டுக்கோங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி இமேஜ் வேணும் அப்படின்னா பிரிண்டஸ்ட் ஆப்பில் நம்ம பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம். இல்லை அது மாதிரி சிமிலராக எனக்கு வேறு இமேஜ் வேணும் அப்படின்னா அந்த இமேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இப்போ ChatGPT ஓப்பன் பண்ணி சைன்இன் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு தேவையான அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த இமேஜை அப்லோட் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜ் ஜென்ரேட் பண்ண ஒரு ப்ராம்ப்ட் கொடு அப்படின்னு நீங்கள் தமிழில் இந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணிடுங்க. ஸோ அது ஒரு நமக்கு ப்ராம்ப்ட் கொடுக்கும். ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இமேஜை நான் ஜென்ரேட் பண்ணவா அப்படின்னு கேட்கும். எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இமேஜ் ஜென்ரேட் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா மெட்டா ஏஐ, ஐடியோகிராம் இந்த மாதிரி ப்ராம்ப்ட் கொடுத்தா இமேஜ் ஜென்ரேட் ஆகிற எந்த வெப்சைட்டில் வேணால் நீங்கள் அந்த ப்ராம்ப்டாக பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு இமேஜ் கிடைக்கும். இப்போ நான் ChatGPTல எஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ப்ராம்ப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ஒரு இமேஜ் கிடைக்கும். ஸோ அந்த இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு சிமிலராக அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம இந்த இமேஜை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் மெட்டா ஏஐ, அதாவது வாட்ஸ்அப் இல்லை இன்ஸ்டாகிராமில் இருக்கல மெட்டா ஏஐ, அதில் நான் பேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் வாட்ஸ்அப் இல்லாட்டி இன்ஸ்டாகிராமில் போய்ட்டு மெட்டா ஏன்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஸோ அந்த இதை காப்பி பண்ணிவிட்டு இதில் பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த ப்ராம்ப்ட்டை தவிர மீதி எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ அந்த ப்ராம்ப்ட்டுங்கிற வேர்டு கூட இருக்கக்கூடாது. மீதி எல்லாத்தையும் அரேஸ் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணிடுங்க. இப்போது இந்த ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கோம்ல, இதுக்கேற்ற மாதிரி ஒரு இமேஜ் வரும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி இமேஜ் வந்திருக்கு. ஸோ நான் டவுன்லோட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஒவ்வொரு வெப்சைட்லையும் கொடுக்கும்போது ஒவ்வொரு விதமான இமேஜ் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதில் நீங்கள் ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ மேலே 3 டாட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா கேலரியில் சேவ் ஆயிரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணணும். ஸோ எந்த வெப்சைட்டில் வேணால் போயிட்டு அப்லோட் இமேஜ் கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான இமேஜ் அப்லோட் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். அதுக்கப்புறம் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ஆடியோவை ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே இமேஜும் ஆட் பண்ணிடுங்க. நான் ரிமூவ் பண்ணாத இமேஜ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னா, நம்ம அந்த க்ரீன் ஸ்க்ரீனை யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணோம்ல, அதே மாதிரி தான் இப்போ பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஸோ அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்டில் போயிட்டு ஆட் எஃபெக்ட் கொடுங்க. மேலே க்ரோமோ கே அப்படின்னு இருக்கா, ஸோ அதை கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துருங்க. இப்போ அந்த கீ கலரில் பேக்ரவுண்டில் ஒரு கலர் இருக்குல்ல, அந்த கலரை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ரிமூவ் ஆயிரும். அதே கலர் ஃபேஸ்லையும் இருக்குது, அதனால் அதுவும் ரிமூவ் ஆயிருச்சு. இது பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்டுக்கு ஒரே கலராக இருந்துச்சுன்னா மட்டும்தான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணணும். இல்லை நார்மலாக ரிமூவ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் பேக்ரவுண்டில் ஒரு இமேஜ் இருக்கும், அதை ஜஸ்ட் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபேஸில் உள்ள கலர் அந்தளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஸோ பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் சுற்றிலும் அவுட்லைன் தெரியுது, அதை நம்ம எப்படி மாஸ்க் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னா, ஒரு ஷேப் ஆட் பண்ணிவிட்டு அந்த அவுட்லைன் தெரியாத மாதிரி ஷேப்பை வச்சுக்கோங்க. இப்போ அந்த ஷேப்பையும் அந்த இமேஜையும் குரூப் அண்ட் மாஸ்க்காக மாற்றி விட்டீங்க அப்படின்னா அந்த அவுட்லைன் கூட நமக்கு தெரியாது. ஓகே, இதுக்கப்புறம் டெக்ஸ்ட்டு தான். ஸோ டெக்ஸ்ட்டில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கும் ஒரு சில வேர்டை டைப் பண்ணியிருக்கேன். ஃபாண்ட் நேம் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி பபிள். சைஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இன்க்ரீஸாக டிக்ரீஸ் பண்ணுவீங்க. நான் ஒரு 40 வச்சுருக்கேன். கலர் நல்லா பிரைட்டாக இருக்க மாதிரி கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு தேவையான இடத்துல கரெக்டாக அலைன் பண்ணி வச்சுருங்க. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அந்த ஹார்ட் சிம்பிள் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அதை ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளஸ் ஐகானை கிளிக் பண்ணி ஷேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹார்ட் ஷேப் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவு டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 35 to 40 இந்த ரேஞ்சில் இருந்தால் கொஞ்சம் பார்க்க சின்னதாக இருக்கும். ஸோ டெக்ஸ்ட்டுக்கு என்ன கலர் கொடுத்தீங்களோ அதே கலரை இதில் கொடுத்துட்டு ஸோ அந்த வேர்டுக்கு பக்கத்தில் அலைன் பண்ணி வைங்க. ஸோ நான் இப்போ அலைன் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் அலைன் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே அதை டூப்ளிகேட் பண்ணிவிட்டு ஆப்போசிட் சைட்லேயே இந்த மாதிரி கரெக்டாக மூவ் பண்ணி வச்சுருங்க. அவ்வளோதான். எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வேறு லைன் வேணும் அப்படின்னா அதே மாதிரி ஆட் டெக்ஸ்ட் கொடுத்து உங்களுக்கு தேவையான இடத்துல கரெக்டாக அலைன் பண்ணி வச்சுட்டு வேறு ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். ஓகே, ஒவ்வொரு வீடியோ எண்டுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன கேம் மாதிரி, அதாவது நீங்கள் எந்த ஊர் இந்த மாதிரி நான் ஏதாச்சும் ஒரு கொஷின் கேட்குறேன், அதுக்கு நீங்கள் ரிப்ளை மட்டும் பண்ணுங்கள். இன்றைக்கான கொஷின் என்னென்னா, உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர் நேமை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு பிடிச்சது தளபதி.